This conference will now be recorded. ஓகே ஓகே ப்ரோ, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். எனக்கு யாரோட க்ரெடென்ஷியலாவது அந்த நம்மளோட சாட்லேயே போட்டு விட்றீங்களா? பாஸ்வேர்டு மட்டும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க. ஒன்றும் இல்லை, என்னோட சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஐ மீன் அப்டேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, எந்த ப்ராசஸ் நடக்க மாட்டேங்குது, அதுக்காக தான் கேட்டேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே ஓகே. இல்லைன்னா வேற ஒருத்தரோட கிரெடென்ஷியல் என்னோடதுல போட்டு வேணா செக் பண்ணலாமா? உங்களுக்கு அது பிரச்சனை அப்படி வரும். வேணா செக் பண்ணி பாருங்க. ம் ஒன் செகண்ட் பிரதர், என் ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுதா? உங்க ஸ்கிரீன் இப்பதான் வருது, இப்பதான் வருது. ஓகே. Okay, one second, one second. Who is that? Senthil, right? Okay. Oh, sorry, brother. One second. Gmail.com. நான் பேச கேக்குதா இப்ப? ஒரே நிமிஷம் brother, ஒரே நிமிஷம். செகண்ட் ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்களா யாராவது? யார் என்ன பிரதர் வேணா இப்ப பண்ணி கேட்டீங்க? விடுங்க, பாலாஜியா? என்ன வேணா பண்ணி விடுங்க பிரதர். நான் ஆக்சுவலா என் மைக் ஒர்க் ஆகல போல, நான் பேசிட்டு இருந்தேன், நீ ரெஸ்பாண்ட் பண்ணாதனால. ஓகே ஓகே, சரி ஓகே. நீங்க எப்ப நான் பிரசன்டரா மாத்துறேன், நீங்க போடுறீங்களா? ஓகே பிரதர். ஓகே, ஒன்றும் இல்லை, குயிக்காக முடிக்கலாம். இது ஸ்டக் ஆகிட்டே இருக்கும், அதுக்காக தான் கேட்குறேன், வேற எதுவும் இல்லை. ஓகே பிரதர். ஓகே, ஐ கேன் ஷேர் ப்ரோ. ஓகே, லாஸ்ட் கிளாஸ் வந்து S3 வந்து நம்ம யூஸ் கேசஸ்ல எந்த ஆக்டிவிட்டி வரைக்கும் பார்த்தோம்? ஒரு 5 to 6 பாயிண்ட் நான் யூஸ் கேசஸ் எடுத்தேன். 2 பக்கெட், ஒரு ரோல்ஸ் அண்ட் கிரியேட் பண்றோம் ஐஏஎம்ல. அது எது கூட கனெக்ட் பண்றோம்னா, ஒரு சர்வீஸ் டு இன்னொரு சர்வீசஸ். அதாவது எது கூடனா EC2ல இருந்து S3 ஃபுல் ஆக்சஸா கொடுக்குறோம். ஒரு ஐஏஎம்க்கும் அதே மாதிரி என்ன பண்றோம், ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறோம். ஆனா அந்த ஐஏஎம்க்கு நம்ம என்ன டெனி ஆப்ஷன் கொடுக்குறோம்னா, பக்கெட் டிலீட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். அது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, S3ல 2 பக்கெட் கிரியேட் பண்ணுங்க பிரதர். அந்த டிரைவ்ல நோட் பேட் ஒன்று இருக்கும் இல்லையா, நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன் டெய்லி பேஸ் நோட்ஸ், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிட்டு கூட ஓப்பன் பண்ணிட்டு ஸ்கிரீன் ஆன் பண்ணிக்கோங்க.
பிரதர் நான் குரூப்ல போஸ்ட் பண்ணிருக்கேன் பிரதர். அந்த இதுங்களா? ஆ தெரியுதா பிரதர்? ஓகே பிரதர், தெரியுது தெரியுது. ஓகே, யூஸ் கேஸ் ஓபன் பண்ணிக்கோங்களா, 1 செகண்ட். பாலாஜி இதுலயே போட்டிருக்க பாரு, வாட்ஸ்அப் குரூப்ல. ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். தெரியுதா? ஓகே. தெரியுது. ஓகே 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 ஃபைன். இப்போ இந்த யூஸ் கேசஸ்ல லாஸ்டா நம்ம எந்த ஆக்டிவிட்டி வரைக்கும் பார்த்தோம்? அதாவது ப்ராக்டிக்கலா கேட்குறேன். ஃபுல்லா வந்து பார்த்தாச்சு. லைஃப் சைக்கிள் மேனேஜர் மட்டும் தனியா பார்க்கணும். இதுல ஃபர்ஸ்ட் காமனா 2 ஸ்டோரேஜ் சர்வீஸ் கிரியேட் பண்ண சொல்றாங்க. தென் 1 கண்டெய்னர் ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா யூசர் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே ஆக்சஸ் பண்ணணும். தென் ஆனா அனதர் கண்டெய்னர் வந்து ஒன்லி சர்வீஸ் மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ணும், யூசர் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. அப்போ ஆக்டிவேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் நம்மள்ட்ட வருதுன்னா நம்ம என்ன கிரியேட் பண்ணுவோம்? கஸ்டம் பாலிசி நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஆமா. ஸோ இப்போ போத் கண்டெய்னர் ஷுட் controlled by policy to grant access. Grant access means it's called ACL, access control list. ஸோ அதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒன் கண்டெய்னர் வந்து ஓவர் ரைட் ஆகக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஓவர் ரைட்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேம் நேம்ல இருக்கலாம், பட் ஆனால் ஓவர் ரைட் ஆகக்கூடாது. அது எப்படி வெர்ஷனிங் எப்படி ஆன் பண்றன்றதான் நீங்க நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா குயிக்கா 2 பக்கெட் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஐஎம் போயிட்டு ரோல்ஸ் கிரியேட் பண்ணி ரீஜன் அது செலக்ட் பண்ணதே விட்டுருவா பிரதர்? மும்பை செலக்ட் பண்ணிருக்கேன். இல்ல மும்பையே இருக்கட்டும் பிரதர், அவங்க நியர்பையா நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகே. எல்லாமே இருக்கு. பிரதர், பக்கெட் இஃப் இன் கேஸ் நேம் கிரியேட் ஆகலனா ஹைடெக் பக்கெட் 1ன்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூனிக்கா இருக்கும், மோஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, FK வந்துக்கோங்க. இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். பக்கெட் டைரக்டா கிரியேட் பண்ணிக்கோங்க.
2 பக்கெட் கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு EC2 கிரியேட் பண்ணணும் ஓகே சார். புரியல பிரதர், புரியல. ஒரு EC2 கிரியேட் பண்ணணுங்களா இன்ஸ்டன்ஸ்? இன்ஸ்டன்ஸ் ஒரு இப்போ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் இன்ஸ்டன்ஸ் பண்ணுங்க. கிரியேட். ஆமா ஆமா இன்ஸ்டன்ஸ். இன்ஸ்டன்ஸ் வந்து லினக்ஸ் ஆர் விண்டோஸ் ரெண்டு வேணா எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, விண்டோஸ் நேம் வந்து சர்வர் 1 கொடுத்துக்கோங்க, வேற எது வேணாம். சர்வர் 1 AWS போட்டிங்களா? கீழே வந்துக்கோங்க பிரதர், வேற எதுவும் இல்லை. பக்கெட் சாரி கீப்பர் நேம் கிரியேட் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீப்பர் இருக்கு மும்பைல. ஆல்ரெடி மும்பைல இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், ஃப்ரீயா விட்டுருங்க. இருந்துச்சுன்னா அதை எக்ஸிஸ்டிங் கீப்பரே எடுத்துக்கோங்க, இல்லைன்னா புதுசா கிரியேட் பண்ணிக்கோங்க. இருக்கு மும்பைல இருக்கு. அது கரெக்டா பாத்துக்கோங்க. பிபிகே ஃபார்மட்டா இல்ல பெம் ஃபார்மட்டா, என்ன ஓஎஸ் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதோட கீ தான் இருக்கணும். பெம்பு தான் இருக்கு. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க பிரதர். நெட்வொர்க் செட்டிங்லாம் டிஃபால்ட்டா தான் இருக்கும். நம்ம எதுவும் விபிசி சாரி தனியா கிரியேட் பண்ணி நம்ம எதுவும் பண்றது இல்ல. அதெல்லாம் ஃப்ரீயா விட்டுருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். செலக்ட் பண்ண தேவையா? அதெல்லாம் வேணாம், நீங்க டிஃபால்ட்டா பண்றப்ப எதுவுமே நீங்க பண்ணணும், ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, இப்போ டைரக்டா லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ ரீஜன் விட்டுருங்க பிரதர், அது சாரி சர்வர் விட்டுருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக இதாக இருக்கும். இப்போ ஐஏஎம் ரோலுக்குள்ள போயிட்டு, ஸோ 2 பக்கெட் கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம ஒரு சர்வர் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்சஸ் ஃபுல்லாகவே இருக்கணும். யாருக்குன்னா S3க்கு. அப்போ அதுக்கு இன்ஸ்டன்ஸும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரோல் தான் கிரியேட் பண்ணணும், ரோல் அண்ட் பாலிசி. இப்போ ரோலுக்குள்ள போய்க்கோங்க, ரோல் அண்ட் யூசர் கிரியேட் பண்ணணும், ரைட்? ஐஏஎம் மேனேஜ்மெண்ட் கன்சோல் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்குள்ள என்ன பண்ண, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 3 ஸ்டெப்பை வந்து நம்ம டீமுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லி கொடுத்துட்டு பண்ணுங்க, உங்களுக்கும் பெஸ்ட் ப்ராக்டிஸா இருக்கும். நான் ஏன் எதனால இந்த ரோல்ஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்றத சொல்லிட்டு பண்ணுங்க. கொஞ்சம் மறந்துருச்சு. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அப்படியே விட்டுருங்க ஒன்ஸ் அகேன். ஸோ ரோல்ஸ் எதுக்காகனா, இவ்வளோ நாள் நம்ம ஒரு யூசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆக்சஸ், ஸ்பெசிஃபிக் ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருப்போம், ரீட் ஆக்சஸ் கொடுத்துருப்போம், ரைட் ஆக்சஸ் கொடுத்துருப்போம். ஆனால் ஆஸ் பர் நம்ம யூஸ் கேசஸ் படி, ஒரு ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட் படி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பக்கெட், ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரும் ஃபுல் ஆக்சஸ் எடுத்திருக்கணும், ஒரு யூசரும் ஃபுல் ஆக்சஸ் எடுத்திருக்கணும்னு சொல்றாங்க. யூசர் வரைக்கும் நம்ம எல்லாமே எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம இவ்வளோ நாள் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். பட் ஆனால் ஒரு சர்வர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்சஸ் எடுக்கும், அதுக்கு என்ன நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணணும்னா ரோல் தான். ஐஏஎம் ரோல் வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம், அதாவது லாஸ்ட் கிளாஸ்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஐஏஎம் ரோல்ஸ் இஸ் கால்ட் ஒன் சர்வீஸ் ஆக்டிவேட்டட் பை அனதர் சர்வீசஸ். அதாவது ஒரு சர்வீஸ் வந்து இன்னொரு சர்வீஸ் ஆக்டிவிட்டி பண்றதுக்காக தான் இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ இந்த ரோல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ள போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ
பாலாஜி தானே? ஆமா. பாலாஜி ஸ்கிரீன் ஷேர் ம் பண்ணியிருப்பாங்க. செலக்ட் ட்ரஸ்டட் என்டிட்டி அப்படின்னா என்னன்னா, அந்த என்டிட்டி டைப் அந்த அக்கௌண்ட்டா, இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இல்ல பாலிசி மூலமா ஒரு சர்வீஸை கிரியேட் பண்றீங்களா, இல்ல சர்வீஸ் டு சர்வீஸ் கிரியேட் பண்றீங்களா அப்படின்றத நம்ம கேட்கும். அதுல ஒரு 5 ஸ்டெப்ஸ் நம்மள்ட்ட AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல்ல இருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சூஸ் பண்றோம்னா AWS சர்வீசஸ் தான். ஏன்னா ஒரு சர்வீஸ் பேஸ் படி தான் நம்ம என்ன பண்றோம்னா இன்னொரு சர்வீஸை ஆக்டிவிட்டி கொடுக்குறோம். ஸோ இப்போ AWS சர்வீஸ் அவர் டிஃபால்ட்டா சூஸ் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் யூஸ் கேசஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா இதுல சர்வீஸ் கேக்குது. ஈஸி எந்த சர்வீசஸ் இப்போ நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன இருக்கு EC2. இதுல EC2 வந்து கிளிக் ஆயிடுச்சு இல்லையா? இதுல எல்லாமே EC2னா அலோ இன்ஸ்டன்ஸ் டு கால் AWS சர்வீஸ் ஆன் யுவர் பிகாஸ் அப்படின்னா எல்லாமே EC2ல இருக்க எல்லா ஆக்டிவிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா S3 நம்மளுக்கு டேக் ஓவர் பண்ணிக்குது. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட். ஓகே. சோ இதுல நீங்க என்ன கொடுக்கணும்? இதுல S3 ஃபுல் ஆக்சஸ். கொஞ்சம் மேல போங்க பிரதர். ஸ்கிரீனை மொத்தமா மேல தூக்கி கொஞ்சம் மேல போங்க. இதுல அவ்வளவுதான். ஸ்டெப் 2 பாருங்க, ஆட் பர்மிஷன் பாலிசி. பர்மிஷன் பாலிசினா இப்போ EC2க்கு என்ன பாலிசி அட்டாச் பண்றீங்க? S3 ஃபுல் ஆக்சஸ். S3 ஃபுல்லுன்னு போடுங்க. ஏன்னா இப்போ நம்ம as per யூஸ் கேசஸ் படி ஃபுல்லா பாத்தீங்கன்னா S3 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ S3 யோட ஃபுல் ஆக்சஸ் தான் நம்ம கொடுக்கணும். இதோ கீழே இருக்கு பாருங்க பிரதர், அமேசான் S3 ஃபுல் ஆக்சஸ். கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து நெக்ஸ்ட் போங்க. செட் பர்மிஷன் பவுண்டரி அது வந்து ஆப்ஷனல் தான். அதை நீங்க பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம சைட்ல எதுவுமே ஆக்டிவிட்டி இருக்காது. ரோல் ஓகே. ரோலோட நேம் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் EC2 by S3 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸ்பேஸ் EC2 விடாதீங்க பிரதர். S3 EC2 இல்ல பை 2 மீன்ஸ் நான் அந்த இது நியூமரிக் நம்பர் சொன்னேன். அந்த 2 எடுத்துருங்க. TO ஓகே EC இல்ல பிரதர், TO அந்த 2 TO2 TO2 நியூமரிக் நம்பர் இருக்கட்டும். ஆல்பபெட் 2 எடுத்துருங்க. TO EC TO இல்ல right EC2 இல்லடா, நம்ம இப்ப சர்வீஸ் மென்ஷன் EC2 பண்ணுவோம் இல்லையா? போட்டு EC2 TO2 எடுத்துரு. TO2 எடுத்துருவா. ஓகே ஆமா 2 போட்டுக்கோங்க. 2 போட்டு பை S3 அப்படின்னா என்னன்னா, இப்ப எதுக்காக இந்த நேம்லாம் நான் இப்பயே உங்களுக்கு வந்து சொல்றேன்னா, ஒரு இன்ஃப்ராக்குள்ள போயிட்டு ஒரு ரோல் ஒன்று கிரியேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ உங்க டீம்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் நீங்க இந்த ரோல் எதுக்காக கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ப்ராஜெக்ட் கிளையண்ட் நம்மள்ட்ட வந்து அக்கௌண்ட் கேட்டுட்டு அவர் உள்ள போய் ஆக்டிவிட்டி பாக்குறாருன்னா எதுக்காக அந்த ரோல் கிரியேட் பண்ணிருக்காங்க, ரோலோட நேம் என்ன, கரெக்டா நீங்க யூனிக்கா கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவங்களோட ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் டாஸ்க்லாம் கொடுக்குறீங்களே அப்ப நம்ம சைட்ல இருந்து அதே மாதிரி அவங்களுக்கும் நீங்க கொடுக்குறீங்கன்னா அவங்க கரெக்டா புரிஞ்சுப்பாங்க. ஓகே டாக்குமெண்ட் டாஸ்க்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் EC2 by S3னா ஓகே இந்த ரோல் வந்து பாத்தீங்கன்னா EC2 ஆக்சஸ் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ S3 வந்து ஃபுல் ஆக்சஸ் பண்ணுது. அதுக்காக தான், வேற எதுவும் இல்லை. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அலோ EC2 இன்ஸ்டன்ஸ் டு கால் எடு. ஓகே ஃபைன், அப்படியே இருக்கட்டும். டிஸ்கிரிப்ஷன் அப்படியே இருக்கட்டும். இப்போ டேரக்டா கீழே வாங்க. இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா சம்மரி ஃபுல்லாவே காமிச்சிடும் நம்மளுக்கு என்னென்ன பண்ணிருக்கோன்றது. டேக் வேணா நீங்க ஆப்ஷனல் கொடுத்துக்கலாம், இல்ல விட்டுறலாம். கிரியேட் ரோல் கொடுங்க. ஓகே இப்போ ரோல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு ரைட்? ஆமா. இப்போ ரோல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அந்த டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய 2 ரோல் வந்து என்னன்னா AWS வந்து அந்த டிஃபால்ட்டா கொடுத்த ரோல் தான். அது வந்து எப்பவுமே ஆக்டிவிட்டில தான் இருக்கும். ஃபைன். இப்போ EC2 குள்ள போங்க. சாரி பிரதர், பேக்ரவுண்ட் நாய்ஸ் வேற அதிகமா இருக்கு. ஓகே இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஸ்டேட்ல இருக்கும். இப்போ ஆக்ஷன்ஸ் போய்க்கோங்க. சைடுல இன்ஸ்டன்ட் ஸ்டேட் பக்கத்துல ஆக்ஷன் இருக்கு இல்லையா, மேல மேல அதை கிளிக் பண்ணுங்க. இதுல செக்யூரிட்டி போய்க்கோங்க. மாடிஃபை IAM ரோல். இப்போ என்ன பண்றீங்கன்னா ஒரு ரோல் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த ரோலை வந்து பாத்தீங்கன்னா EC2 கூட அட்டாச் பண்றீங்க. சிம்பிளா சொல்லணும்னா இப்போ IAM ரோலை வந்து
கிளிக் பண்ணுங்க கீழே சூஸ் ஐஏஎம் ரோல். நீங்க கிரியேட் பண்ண ஐஏஎம் ரோல் இருக்கும். அமேசான் EC2 by S3. இப்ப பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ரோல் எதுக்காக நேம் என்ன அப்படின்றது. ஸோ அப்போ அதனால தான் சொல்றேன் நேம் கிரியேட் பண்ணும்போது யூனிக்கா கிரியேட் பண்ணுங்க. இப்போ ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா இன்ஃப்ராக்குள்ள போறப்ப ஈஸியா இருக்கும். ஓகே அப்டேட் ஐஏஎம் ரோல் கொடுங்க. ஓகே இப்போ ரோல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன பெண்டிங், டினே ஆப்ஷனுக்கு ஒன்று கொடுக்கணும். அது என்ன பண்ண போறோம் அப்படின்றது தான் இப்போ டேரக்டா என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய பக்கெட் கிரியேட் பண்ணிருக்கீங்க இல்லையா, ஹைடெக் 1 ஹைடெக் 2 S3ல அந்த பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. S3 பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. வெளியில வாங்க, பக்கெட் வெளியில வாங்கலாம். வெளியில தான் இருக்கீங்களா? ஒன் செகண்ட். ஓகே ஓகே ஓகே. ஹைடெக் பக்கெட் 1 ஹைடெக் பக்கெட் 2 ரெண்டுமே கிரியேட் பண்ணிருக்கீங்க கரெக்டா? இப்போ நம்ம யூஸ் கேஸ் பேஜ்க்குள்ள போங்க. ஓகே யூஸ் கேஸ் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நேட் காமன் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அந்த ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். இப்போ in that one container can access both users and services, right? இது நம்ம பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல யூசர் ஒன்னு கிரியேட் பண்ணணும், ரைட்? ஆமா யூசர் ஒன்னு கிரியேட் பண்ணணும். அடுத்து டினே ஆப்ஷன் ஒன்னு கொடுக்கணும். ஃபைன். ஓகே 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 ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, ஐஏஎம் யூசர் ஐஏஎம் அத போய்க்கோங்க, மேனேஜ்மெண்ட் கன்சோல் பேஜ்க்குள்ள போய்க்கோங்க. அங்க போயிட்டு ஒரு யூசர் ஒன்னு கிரியேட் பண்ணுங்க. அத ரெண்டு யூசர் கிரியேட் பண்ணிக்கோங்க. யூசர் கிரியேட் பண்ணும்போது அந்த ரோல் அட்டாச் பண்ணணும், கரெக்ட்டுங்களா? என்ன பிரதர்? யூசர் கிரியேட் பண்ணிட்டு அந்த ரோல் அட்டாச் பண்ணணும், கரெக்ட்டுங்களா? ரோல் அட்டாச் பண்ணணும் அவசியம் இல்ல. இப்போ ரோலுக்கும் யூசருக்கும் சம்பந்தமே இல்ல. ரோல்ன்றது ஆனா வேற. ரோல் வந்து ஐஏஎம்ல தானே கிரியேட் பண்றோம். ஐஏஎம்ல கிரியேட் பண்றோம், ரைட்? ஆமாமா கிரியேட்டிங் மெத்தட் எல்லாமே சேம் தான். பட் ஆனா அட்டாச் பண்றன்றது வேற. ஓகே ஓகே. சோ இப்போ யூசர் கிரியேட் பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஓகே இதுல என்ன கொடுக்கணும்? பிரதர் ஒன் செகண்ட் பேக் வாங்கலாம். ஒன் செகண்ட் பேக். ப்ரீவியஸ் போங்க. இதுல எதுவுமே பண்ணாம கீழே வந்து இந்த ப்ரொவைட் ஐஏஎம் யூசர் அதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு தானே போகணும். கஸ்டம் பாஸ்வேர்ட், ஏன்னா இதெல்லாம் கொடுக்காம உள்ள போயிட்டீங்கன்னா என்ன பாஸ்வேர்ட்ல இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அப்புறம் ஒரு டைம் நீங்க யூசரை வந்து பாத்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டு திரும்பியும் யூசரை போயிட்டு ஆக்சஸ் கொடுத்துட்டு உள்ள போற மாதிரி இருக்கும். கஸ்டம் பாஸ்வேர்ட் அந்த பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சுப்பீங்கன்னா கரெக்டா போட்டுக்கோங்க. ஓகே 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 ஃபைன். இன்னொரு பாலிசி மட்டும் அட்டாச் பண்றீங்க, ஐஏஎம் யூசர் சேஞ்ச் பாஸ்வேர்ட். ஓகே ஃபைன். இப்போ கீழே வந்துக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் பர்மிஷன் என்ன கொடுக்கணும், யூஸ் கேசஸ் படி என்ன கொடுக்கணும்? செகண்ட் லைன்ல தான் பாலிசி ஒன்று அட்டாச் பண்ணணும். என்ன பாலிசி? டினே இல்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட் பாலிசி, சாரி செகண்ட் லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணல. ஃபுல் அக்சஸ் கொடுக்கணும். S3 ஃபுல் அக்சஸ் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்மேட் அந்த ஃபுல்லா எப்படி ஒரு லைனா நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஈஸியா உள்ள பண்ணிடலாம். இதெல்லாம் டெவாப்ஸ்ல வந்து ஆட்டோமேட் பண்ணுவீங்க, ஸ்கிரிப்ட் மூலமா எழுதுவீங்க இதெல்லாம். ஓகே பிரதர், நெக்ஸ்ட் உள்ள போய்க்கோங்க. ஓகே டக்குன்னு இது இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் கிரியேட் பண்ணிடுங்க. டவுன்லோட் CSV ஃபைல் கொடுத்துட்டு பண்ணுங்க. எப்பயுமே உங்க யூசருக்கான கன்சோல் லாகின் டீடைல்ஸ் எடுத்துட்டு பண்ணுங்க. ஓகே ஃபைன். டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா இப்போ ரிட்டர்ன் டு யூசர் லிஸ்ட் கொடுத்துருங்க. ஒன் செகண்ட் வெயிட். இப்போ அந்த யூஸ் கேஸ்க்குள்ள போங்க. நான் இன்னொரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். இப்போ செகண்ட் லைன் முடிச்சாச்சு இல்லையா? இப்போ தேர்ட் லைன்ல என்ன பிரச்சனை இல்லைன்னா ஒன்லி பை சர்வீசஸ் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு EC2 ஃபுல் ஆக்சஸ்க்கு என்ன கொடுத்துருக்கோம்னா S3யோட ஃபுல் ஆக்சஸ் ஃபுல்லாவே கொடுத்துருக்கோம், ப்ராப்ளமே இல்லை. இப்போ நாட் பை யூசர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா அந்த எக்ஸிஸ்டிங் யூசரை வச்சு என்ன பண்ணுங்கன்னா டினே ஆப்ஷன் அட்டாச் பண்ணி விட்டுருங்க, கஸ்டம் பாலிசி கிரியேட் பண்ணி. இப்போ யூசர் கிரியேட் பண்ணீங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா கஸ்டம் பாலிசி கிரியேட் பண்ணி விட்டுருங்க. நீங்க இன்னும் யூசர் கிரியேட் பண்ண கூட அவசியம் இல்லை. ஓகே
ஓகே, நீங்க பேக் வந்துட்டு இப்போ அந்த யூசரை கிளிக் பண்ணுங்க. அந்த யூசர் கிளிக் பண்ணீங்கன்னா ஒன் செகண்ட் ஸோ லோட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள நீங்க ரோல்ஸ்குள்ள போய்க்கோங்க. ரோல்ஸ்ல கீழே அப்படியே இருங்களா பிரதர். இப்போ பர்மிஷன் பாலிசி இருக்கு இல்லையா? அதுல என்னென்ன பாலிசி இருக்கு? S3 ஃபுல் ஆக்சஸ் இருக்கு, IAM யூசர் சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்கு. இப்போ இது எல்லாமே AWS கொடுத்த பாலிசி, AWS மேனேஜ்மெண்ட் பாலிசி. இப்போ நம்ம பாலிசி கிரியேட் பண்ண போறோம், கஸ்டம் பாலிசி. அது எப்படின்னா ரோல்ஸ் சாரி பாலிசிக்குள்ள போய்க்கோங்க. லெஃப்ட் சைடுல ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் கீழே பாலிசி, இதுல கிரியேட் பாலிசி. ஓகே. ஸோ இதுல என்ன பண்ணணும்? இப்போ டாஸ்க் மேபி நீங்க பண்ணிருக்கலாம். கஸ்டம் பாலிசி நான் எடுத்திருப்பேன். என்ன பண்ணணும்? இல்ல எனக்கு பதிலா வேற யாராவது கைட் பண்ணாலும் ஓகே. கரெக்டா சொல்லுங்க பாப்போம். இப்போ நெகட்டிவ் இப்போ ஃபார்மட் புதுசா வந்துருக்கு. புதுசா சொல்லுங்க, ஒரு சொல்லுங்க. பாலிசி புதுசா புதுசா ஒரு ஒரு பாலிசி பாலிசி கிரியேட் பண்ண போறோம். ஓகே ஃபைன். கிரியேட் பண்ண என்ன போறோம். பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அந்த சர்வீஸ் எந்த S3 ஃபுல் சர்வீஸ்க்கு ஆக்சஸ் பண்ணணுமோ செலக்ட் அது பண்ணணும். ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதை டினை கொடுக்கணும். ஓகே. சர்வீஸ் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. S3 கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆக்ஷன் கொடுங்க. இல்ல ரைட் ஓகே. மட்டும் இப்போ டினை பண்ணிடலாமா இல்ல எல்லாமே பண்ணிடலாமா? எல்லாமே இருக்கட்டும், பிரச்சனையே இல்ல. அவங்க S3 இன்னொருத்தவங்க யூசர் வந்து அந்த பக்கெட்டை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எல்லாமே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணணும்? டினை டினை கொடுக்கணும். டினை மாத்திட்டு டினை. ஓகே நெக்ஸ்ட். இதுல இருந்து பக்கெட்டோட ஏஆர்என் ஆட் பண்ணணும். ஆட் ஏஆர்என் ஆட் ஏஆர்என் எது எதுக்கு கொடுக்கணும்? பக்கெட்க்கும் ஆப்ஜெக்ட்க்கும் கொடுக்கணும் மெயினா. பக்கெட். ஆட் ஏஆர்என் கொடுத்துக்கோங்க. சொல்லுங்க சுரேஷ், நீங்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட் ஏஆர்என் ஆப்ஜெக்ட் தான் நம்ம ரெடியா பண்ணல, இல்ல நம்ம பக்கெட்டுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். என்ன வினோத்? இல்ல இப்போ பக்கெட்டுக்கு மட்டும் தானே கொடுக்க முடியும், கரெக்ட்டுங்களா? ஆப்ஜெக்ட்க்கும் கொடுக்கலாம். ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தானே கொடுக்க முடியும், இதுல ஆமா வராது. ஆமா 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 அது பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே ஃபைன். பக்கெட்டே கொடுத்துட்டோம்னா ஆப்ஜெக்ட் அக்சஸ் பண்ண முடியாதுல்ல? ஆமா ஆமா. அத காப்பி பண்ணி அப்படி போடு. அந்த பக்கெட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி ஏஆர்என் கொடுத்துக்கோங்க. இல்ல அதான் கரெக்ட். ஓகே ஃபைன். இப்போ அவ்வளவுதான். கீழே இப்போ ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிருந்தீங்கன்னா வினோத் சொல்ற மாதிரி ஆப்ஜெக்டோட ஏஆர்என் நம்ம கொடுத்துட்டோம்னா ஆப்ஜெக்டும் ஒர்க் ஆகாது. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கெட்டுக்கு தானே ஏஆர்என் கொடுத்துருக்காங்க, ஆப்ஜெக்டோட யூஆர்எல் கிடைச்சதுனா கூட உள்ள போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஆனா S3 பக்கெட் டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணும் போதே ஆப்ஜெக்ட் எல்லாமே டிசேபிள்ல இருக்கும். அந்த ஏசிஎல் எல்லாமே டிசேபிள்ல இருக்கும். நம்ம எனேபிள் கொடுத்துட்டோம்னா சில பீப்புள்ஸ்க்கு வந்து ஆப்ஜெக்டோட ஏஆர்எல் அந்த யூஆர்எல் கிடைக்குது அப்படின்னா அந்த யூஆர்எல் வச்சு கூட டேரக்டா அவங்க ஆப்ஜெக்டா என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம் கிரியேட் பண்றப்போ ஆப்ஜெக்ட் மேபி நீங்க அப்லோட் பண்ணிருந்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், ஆப்ஜெக்டோட ஏஆர்என் இதுல கொடுத்துருங்க. ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடும், ஃபுல்லாவே ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடும். இப்போ என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கீங்கன்னா பக்கெட்டை மட்டும் ஃபுல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கீங்க. கரெக்டா? ஓகே ஃபைன். எந்த பக்கெட் ப்ரோ கொடுத்தீங்க? ஹைடெக் பக்கெட் 1. ஓகே ஃபைன், குட் குட். ஓகே இப்போ அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இப்போ கீழே வந்து கிரியேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாலிசி நேம் சும்மா நீங்க என்ன உங்களுக்கு ஐடியா இருக்கோ போட்டுட்டு நீங்க கிரியேட் பண்ணிடுங்க. S3 பக்கெட் அப்படி S3 கஸ்டம் பாலிசி போட்டுக்கோங்க. ஓகே. ஓகே சோ இப்போ கிரியேட் பண்ணிக்கோங்க பிரதர், வேற எதுவும் இல்லை. கிரியேட் பாலிசி மேலே கஸ்டம் பாலிசி இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆயிருக்கும். டைப் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் மேனேஜர் நம்ம கிரியேட் பண்ணது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசருக்குள்ள போயிட்டு இந்த பாலிசி அட்டாச் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 3rd லைனும் கம்ப்ளீட்டட். 4th லைன் 5th லைன் செம்ம சிம்பிளா இருக்கும், நான் சொல்லி கொடுக்குறேன்.
இப்படி இல்ல பிரதர், ஆட் பர்மிஷன். வெரி குட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஆட் பர்மிஷன். இப்போ யூஸ் கேசஸ் டயக்ராம்குள்ள போய்க்கோங்க. தேர்ட் லைன் வரைக்கும் கம்ப்ளீட்டட். ஓகே, இப்போ ஃபோர்த் லைன் கிராண்ட் ஆக்சஸ். கிராண்ட் ஆக்சஸ் மீன்ஸ் இட்ஸ் கால்டு ஏசிஎல். ஓகே, ஸோ பக்கெட்க்கு ஏசிஎல் நம்ம என்ன பண்றோம்னா இப்போ அட்டாச் பண்ணணும். இப்போ பக்கெட்குள்ள போய்க்கோங்க பிரதர். ஓகே S3 மேனேஜ்மெண்ட் கன்சோலுக்குள்ள போய்க்கோங்க. உள்ள போயிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு S3 ஓட 2 பக்கெட் காட்டுது. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பக்கெட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு சம் ஆப்ஜெக்ட்ஸை அப்லோட் பண்ணுங்க. ஐ மீன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் சம்திங் உங்க ஏதாவது இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா இது உங்களோட அக்கௌண்ட் தான், ப்ராப்ளம் இல்லை. ஏதாவது நோட் பேட் ஏதாவது வச்சிருந்தீங்க, டாஸ்க் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கூட அப்லோட் பண்ணுங்க. இப்போ ஏசிஎல் எப்படி நம்ம வந்து கிராண்ட் ஆக்சஸ் கொடுக்கறது? இந்த யூஸ் கேசஸ் S3 பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்ட் தான் பிரதர், கண்டினியூ நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாமே ஒரு டிவைடட் பார்ட் தான், அதுக்காக தான். ஓகே, ஸோ இதை அப்லோட் பண்ணிக்கோங்க. இன்னும் நோட் பேட் ஏதாவது இருந்தால் கூட அப்லோட் பண்ணிக்கோங்க. சின்ன ஃபைலா ஏதாவது கேபி கணக்கில் ஏதாவது இருந்துச்சுன்னா. ஓகே ஃபைன். இப்போ கிரியேட் பண்ணிட்டீங்களா? இப்போ அந்த AWS நோட்ஸ் இருக்குல்ல, கிளிக் பண்ணுங்களேன். இப்போ ஃபோர்த் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராண்ட் ஆக்சஸ் கொடுக்கணும். ஐ மீன் யூஸ் கேசஸோட படி பார்த்தீங்கன்னா both the containers should controlled by policy to grant access. இது நம்ம ஒரு பக்கெட் பண்ணா போதும். ஏன்னா என்ன ஃபார்மட்ன்றது தெரிஞ்சிச்சுன்னா போதும், நீங்க இயர் ஆஃப்டர் நீங்க உள்ள வந்து ஒரு இன்ஃப்ரால ஒர்க் பண்றீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ அந்த S3 மேனேஜ்மெண்ட் கன்சோல்ல போய்க்கோங்க. இப்போ நீங்க அந்த பக்கெட்டை கிளிக் பண்ணிட்டு மேல ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணுங்களேன். சாரி இது இல்ல பிரதர், வெளியில வந்துக்கோங்க. வெளியில வந்து சாரி ஹைடெக் பக்கெட்குள்ள வந்துக்கோங்க. சாரி இதுல இல்ல, ஹைடெக் பக்கெட். அப்லோட் ஆயிருக்கா? ஐயோ, மேல சேவ் கொடுத்தீங்களா பிரதர்? உள்ள மறுபடியும் போங்க, அந்த பக்கெட்குள்ள போங்க. இல்ல பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த ஃபைல்ஸ் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணனும், அப்புறம் தான் அப்டேட் பண்ணிட்டு. ஆமா Okay. சாரி அப்டேட். ஆமா நம்ம அப்டேட் பண்ணி இது கொடுக்கல, சேவ் கொடுக்கல, அதனால தான். மறுபடியும் இன்னும் ஒன் டைம் பண்ணிக்கோங்க பிரதர். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா கீழே அப்லோட் பண்ணிட்டு இப்போ பக்கெட் பேஜ்க்குள்ள வாங்களேன். ஓகே, அப்லோட் ஆயிடுச்சா? ஓகே ஓகே ஃபைன். இப்படியே இருங்க. இப்போ எந்த பக்கெட்ல நீங்க ப்ராஜெக்ட் வந்து இது பண்ணிருக்கீங்க, ஐ மீன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் போட்டிருக்கீங்கன்னா ஹைடெக் பக்கெட் ஒன்று. மறுபடியும் உள்ள போய்க்கோங்க. உள்ள போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இப்போ உங்க AWS நோட்ஸ் இருக்குல்ல, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல லாஸ்ட் லைன் வாங்களேன். மேக் பப்ளிக் ACL URL இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோர்த் லைனுக்கான டெஃபினேஷன். இப்போ என்ன சொல்றாங்கன்னா கிராண்ட் ஆக்சஸ் கொடுக்க சொல்றாங்க. என்னன்னா ஆப்ஜெக்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஆக்சஸ் ACL எனேபிள் பண்றீங்களா டிசேபிள் பண்றீங்களா? டிஃபால்ட்டா நம்ம கிரியேட் பண்ணும்போது பக்கெட்க்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ACL வந்து டிசேபிள்னு இருக்கும். அது எங்க பிரதர் பாத்தீங்கன்னா மேல வந்து கொஞ்சம் மேல வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் இருக்குல்ல பிரதர், ப்ராப்பர்ட்டிஸ் பக்கத்துல, அதை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவர்வியூ எதுல இருக்குன்னு வந்துங்கன்னா S3 பக்கெட் கிரியேட் பண்ணும்போது ஒன்னொன்னா வரும், நீங்க கவனிச்சிருப்பீங்க. பிளாக் பப்ளிக் ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து ஆன்ல இருக்கும். எதுக்காகனா இந்த பக்கெட்டோட URL வந்து பாத்தீங்கன்னா எங்க ஓப்பன் ஆக்சஸ் கொடுத்தாலும் எனக்கு ஓப்பன் ஆக கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் ஆக்சஸ் சொல்லுவாங்க. செகண்ட் கீழே வாங்க, அப்படி பக்கெட் பாலிசி அப்படி கீழே வந்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப், இதான் இந்த லைன் தான், மேல மேல மேல. இதுதான் பிரதர் ACL. கொஞ்சம் மேல போங்க. ஓகே, அப்படியே இருங்க. இப்போ ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப், கண்ட்ரோல் ஓனர்ஷிப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ரிட்டர்ன் டு திஸ் பக்கெட் டு அதர் AWS அக்கௌண்ட் யூஸ் ஆஃப் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். அப்படின்னா என்னன்னா ஒரு இன்கமிங் யூசரா இருந்தாலும் சரி,
இல்ல அதர் அக்கௌண்டா இருந்தாலும் சரி, இல்ல அதர் ஐஏஎம் அக்கௌண்டா இருந்தாலும் சரி, என்னோட ஆப்ஜெக்ட் யூஆர்எல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பப்ளிக் ஆக்சஸா இருக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் ஆக்சஸ். தட்ஸ் கால்ட் கிராண்ட் ஆக்சஸ், ஏசிஎல். சோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா எடிட் கொடுங்க. இதை கொடுத்துட்டு இப்போ பாருங்க, இது கிரியேட் பண்றப்ப கேட்கும், நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா? ஏசிஎல் டிசேபிள் பண்றீங்களா எனேபிள் பண்றீங்களா? டிஃபால்ட்டா டிசேபிள்ல இருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது. நம்ம என்ன பண்றோம், எனேபிள் பண்றோம், ஏன்னா கிராண்ட் ஆக்சஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே ஃபைன். இப்போ கீழே வாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ எல்லாமே கிராண்ட் ஆக்சஸ் கொடுக்குறீங்களா, எல்லாமே அக்னாலஜ்மெண்ட் கேக்குது, டிக் கொடுத்துக்கோங்க மேல. ஓகே ஓகே ஃபைன். இப்போ வந்து கீழே வாங்க, சேவ் சேஞ்சஸ். அவ்வளவுதான் பிரதர். இப்போ என்ன பண்ணுங்கன்னா வெளியில வந்துட்டு இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் போங்க. ஆப்ஜெக்ட்ஸ் மறுபடியும் பக்கெட் கிளிக் பண்ணிட்டு இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் போயிட்டு அந்த பக்கெட்டை கிளிக் பண்ணுங்க. AWS நோட்ஸை கிளிக் பண்ணுங்க. அப்படியே அதை கிளிக் பண்ணிட்டு இல்ல அதுல பக்கத்துல டிக் கொடுத்துட்டு இப்போ ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு கீழே பாருங்க. யா யூ கேன் see public using ACL. இப்போ அந்த ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஆப்ஜெக்ட்டை AWS நோட்ஸ் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா URL இருக்கா, ஆப்ஜெக்ட் URL இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. அது இல்ல சரி ஓகே ஃபைன் ஓகே ஒண்ணும் இல்ல பிரதர், கிரியேட் பண்ணுங்க. இப்போ மேல நீங்க வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா இது ஏன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட் இது ஏன் வந்து இன்னும் நம்மளுக்கு என்ன எனேபிள் ஆகலனா, இப்போ ஆப்ஜெக்ட் மட்டும் தான் ஓனர்ஷிப் கொடுத்துருக்கீங்க, பப்ளிக் இன்னும் கொடுக்கல. ஏன்னா பப்ளிக் பிளாக் பப்ளிக் அக்சஸ் மட்டும் தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணா அகைன் பர்மிஷனுக்குள்ள போய்க்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் பக்கத்துல பர்மிஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆப்ஜெக்டோட ஒன்று இப்போ கொஞ்சம் வெளியில வந்துக்கோங்க பிரதர், பேக் வாங்கலாம் கொஞ்சம் பேக். ஆமா பக்கெட் வந்துட்டு அகைன் அந்த ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்களேன். கிளிக் பண்ணிட்டு மேல பர்மிஷன் போங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா கீழே இதுல எடிட் கொடுங்க. பப்ளிக் அக்சஸ் இருக்கு இல்லையா, சாரி பிளாக் பப்ளிக் அக்சஸ் இருக்கு, அதுல எடிட் போயிட்டு டிக் எடுத்து விட்டுருங்க. இப்போ வந்து சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுங்க. அந்த கன்ஃபார்ம் காப்பி பண்ணியோ இல்லை ரைட் பண்ணியோ பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட் மட்டும் தான் நம்ம பப்ளிக் அக்சஸ் கொடுத்துருக்கோம், பக்கெட் கொடுக்கல, அதனால தான் நமக்கு வந்து அங்கே ஷோ ஆகலை, எரர் கோட் காட்டுச்சு, வேற எதுவும் இல்லை. இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ அகைன் உள்ள போயிட்டு ஓபன் பண்ணி பாருங்க அந்த URL. என்ன பிரதர்? ஓகே கிளிக் பண்ணி பார்க்கவா? முதல்ல என்ன பண்ணுங்க பிரதர், இப்படி பண்ணாதீங்க, ஆப்ஜெக்ட் URL காப்பி பண்ணுங்களேன். அந்த காப்பி சிம்பிள் இருக்கு இல்லையா, காப்பி பண்ணுங்க. கீழே ஆப்ஜெக்ட் URL இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய இது சாட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய கோ டு மீட்டிங் அதுல போட்டுட்டு எல்லாருக்கும் பப்ளிக் அக்சஸ் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஆகும், இப்போ அதர் யூசருக்கு ஆகுதான்றதை செக் பண்ணணும். இதுல போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா இது கம்ப்ளீட் வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் மாதிரி. இப்போ நீங்களும் செக் பண்ணிக்கலாம், நாங்களும் செக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஓபன் ஆகுதா நான் செக் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் நானே சொல்றேன் பிரதர். ஒன் செகண்ட் ஆக்சஸ் டினைட். ஒன் செகண்ட் இன்னும் வெளியில வாங்க பிரதர். வெளியில ஏதோ இன்னும் லோடிங் ஏதாவது சம்திங் ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கிறேன். ஓகே S3 ஏதாவது இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் லோடிங் ஆயிட்டு இருக்கா அப்படின்றத நான் பாத்துக்கிறேன். ஒன் செகண்ட். சப்ஜெக்ட் ஓகே ஸ்டாண்டர்ட். அந்த நோட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க பிரதர். அந்த இது சாரி அந்த கிளிக் பண்ணிட்டு இப்போ ஆக்ஷன்ஸ் போயிட்டு இத நம்ம கொடுக்கவே இல்ல பிரதர். இத கொடுத்தோமா? கொடுங்க மேக் பப்ளிக் கொடுங்க. இது கொடுக்கவே இல்ல. இல்ல கொடுங்க. ஒன் செகண்ட். மேக் பப்ளிக் கொடுங்க பிரதர். மேக் பப்ளிக். ஓகே சாரி. இது கொடுத்துட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ உள்ள ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன் ஆயிடுச்சு. பிரதர் ஓபன் பிரதர். ஓபன் ரெக்கார்டட் வீடியோ லிங்க் டிரைவ். ஓகே ஃபைன். இதான் பிரதர் 4th லைனுக்கான டெஃபினேஷன். இதை தான் என்ன பண்ண போறீங்க, அந்த யூஸ் கேஸ்க்குள்ள போங்களேன். ஓபன் ரைட். இப்போ அந்த யூஸ் கேஸ்க்குள்ள போனீங்கன்னா
both the container should controlled by policy to grant access. அப்படின்னா இப்போ ஒரு கண்டெய்னருக்கு பண்ணிருக்கோம், ஐ மீன் ஒரு கண்டெய்னருக்குள்ள இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்க்கு பண்ணிருக்கோம். இப்போ ஒரு டைமும் நீங்க டெடிகேட்டடா ஒரு பக்கெட்க்கும் ஒரு ஆப்ஜெக்ட்க்கும் பண்ற மாதிரி இருக்கும். இதை தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா டெவலப்பர் ரோல், ஆசியா டெவலப்பர் ரோல்னா டெவாப்ஸ்குள்ள படிக்கிறப்போ ஒரு ஸ்கிரிப்ட் மூலமா எல்லாமே சேமா பண்ணுவீங்க. இதெல்லாமே மேனுவல் ஆக்டிவிட்டி, தனித்தனியா நம்ம பண்ற மாதிரி இருக்கும். கவுண்டபிள் ஆப்ஜெக்ட் இல்ல கவுண்டபிள் பக்கெட் இருக்குன்னா பண்ணிடலாம். நிறைய பக்கெட் நம்மள்ட்ட வருதுன்னா கஷ்டம், அதான் டெவாப்ஸ்ல வந்து ஆட்டோமேட் பண்ணுவீங்க. இப்போ நம்மளுக்கு ஈஸியா ஒரு யூஸ் கேசஸ்க்காக என்ன பண்றோம்னா நம்ம சிம்பிளா ஒரே ஒரு பக்கெட்க்கு கிரியேட் பண்ணிட்டோம், ஒரே ஒரு பக்கெட் ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணோம், அந்த ஆப்ஜெக்ட்க்கு மேக் பப்ளிக் அக்சஸ் கொடுத்தோம். ஸோ யூஆர்எல்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்க்கும் தனியா கொடுத்தோம், பக்கெட்க்கும் தனியா கொடுத்தோம், எல்லாமே ஃபைன். இப்போ ஃபோர்த் பாயிண்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. இப்போ ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன, ஒன் கண்டெய்னர் ஷுட் நாட் ஓவர் ரைட் எனி ஃபைல்ஸ் அட் எனி டைம். ஓகே பிரதர், இப்போ என்ன பண்ணுங்கன்னா அகைன் S3 குள்ள போங்களேன். 5 minutes லாஸ்ட் பாயிண்ட்கானதை நான் வீடியோ கொடுக்குறேன், அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். ஓகே, 1 செகண்ட். இப்போ என்ன பண்ணுங்கன்னா உங்க பக்கெட்குள்ள போயிட்டு ஆப்ஜெக்ட்ல போய் ஆப்ஜெக்ட் காட்டுங்களேன். சாரி ஃபார் த கைஸ், சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆல டிலே ஆயிடுச்சு, இல்ல கரெக்டா முடிச்சிருக்கலாம். ஓகே, இப்போ பக்கெட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பக்கெட் கிளிக் பண்ணிக்கோங்க, மறுபடியும் கிளிக் பண்ணுங்க. இப்போ பிரதர் ஃபிஃப்த் பாயிண்ட் உள்ள போய்க்கோங்களேன், அந்த யூஸ் கேஸ் போய்க்கோங்களேன். சிம்பிள் தான் இந்த ஸ்டெப், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன் கண்டெய்னர் ஷுட் நாட் ஓவர் ரைட் அண்ட் எனி ஃபைல்ஸ் அட் எனி டைம். அப்படின்னா என்னன்னா ஓவர் ரைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓவர் ரைட்னா என்ன கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணுவோம்? வெர்ஷனிங் தான் பண்ணணும். புரியல. ரைட் ஆக்சஸ் டினைட். வெர்ஷனிங் ரைட். இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒன் கண்டெய்னர் மட்டும் தான் பண்றோம். இப்போ இவ்வளவு நாள் ஃபுல் ஆக்டிவிட்டி ஒன் கண்டெய்னர் தான் பண்றோம். டாஸ்கா பண்றப்போ 2 கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இப்போ AWS நோட்ஸ் இருக்குல்ல பிரதர், ஓகே, இப்போ டைப் என்னன்னு பாத்துக்கோங்க, ஒண்ணுமே பண்ணாதீங்க. டைப் என்ன, டெக்ஸ்ட் ஃபார்மேட், லாஸ்ட் மாடிஃபைட் எப்போ, ஓகே ஷூர், வெர்ஷனிங் ரைட். January 18 உங்க டைமிங் 8:52 காட்டுது. இப்போ நவ் டைம் வந்து பாத்தீங்கன்னா 9 AM. இப்போ என்ன பண்ணுங்க பிரதர், அப்லோட் போயிட்டு இப்போ வித்தவுட் வெர்ஷனிங்ல நான் பண்றேன். வெர்ஷனிங்ல நான் எதுவுமே ஆன் பண்ணல, எதுவுமே கான்ஃபிகர் பண்ணல. இப்போ நான் என்ன பண்றேன், அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் போயிட்டு சேம் ஃபைல் அப்லோட் பண்ணுங்க. ஓகே, சேம் ஃபைல் அப்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ வெளியில வாங்க. இப்போ பேக் வந்துட்டு அதே மாதிரி இப்போ ஆப்ஜெக்ட்டை பாருங்க. இப்போ என்ன காட்டுது, சேம் நேம் தான், ஆனா லாஸ்ட் மாடிஃபைடு காண மட்டும் தான் காட்டுது, ப்ரீவியஸா பண்ணது இல்ல. இப்போ சேம் நேம்லயே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன் ஹைடெக் என்ரோல்மெண்ட் ஃபார்ம்ல. இப்போ பாலாஜி வந்து ஃபர்ஸ்ட் AWS கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்றாரு, அடுத்த சேம் நேம்லயே அஜூருக்கு ரெஜிஸ்டர் பண்றானா AWS போயிடும். இப்போ அஜூர் ஃபார் எக்ஸாம்பிள் வித் சதீஷ் இப்போ அப்லோட் பண்ண உடனே அந்த பப்ளிக் பெர்மிஷனும் டினை ஆயிருச்சு. ஆமா 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 ஆமா, கரெக்ட். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, வித்தவுட் வெர்ஷனிங்ல ஓவர் ரைட் பண்றப்போ லாஸ்டா மாடிஃபை பண்ண மாதிரி தான் இருக்கு. இது எப்படி பிரதர், நான் திரும்பியும் வந்து சேம் நேம்லயே நான் பண்ணணும், ஆனா எனக்கு ஓவர் ரைட் ஆகக்கூடாது, என்னோட பழைய ஃபைலும் இருக்கணும் புது ஃபைலும் இருக்கணும்னா இப்போ பர்மிஷன் போய்க்கோங்க. பர்மிஷன்ஸ் போயிட்டு கீழே வாங்க. இல்ல வெர்ஷனிங் ஏதா இருக்கா இங்க கீழே? இங்க இல்ல ப்ராப்பர்ட்டிஸ். இங்க இல்லையா? ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஏதா இருக்கான்னு பாருங்க. அதோ இருக்கு பாருங்க. ஓகே சாரி. ஓகே, பக்கெட் வெர்ஷனிங். ஓகே, சோ இதுல பக்கெட் வெர்ஷனிங் வந்து டிசேபிள் இருக்கு. எடிட் போயிட்டு எனேபிள் பண்ணுங்க. சஸ்பெண்ட் இருக்கும், அது எனேபிள் மாத்தணும். எனேபிள் மாத்திட்டு கீழே சேவ் சேஞ்சஸ். ஒண்ணுமே இல்ல, அது நீங்க பண்ணீங்கன்னா என்ன லைன் கொடுக்குதுன்னா ஆஃப்டர் எனேபிள் பக்கெட் வெர்ஷனிங் யூ கேன் ஓவர் ரைட் அப்படின்னு சொல்லி போடுது, வேற எதுவும் இல்ல. ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா வெர்ஷனிங் ஆட் பண்ணிட்டோம் பக்கெட்க்கு, ஹைடெக் பக்கெட் 1க்கு வெர்ஷனிங் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுங்க, சேம் ஃபைல. அதை சேம் ஃபைல் அப்லோட் பண்ணுங்கன்னா எப்படி சொல்றேன்னா உள்ள ஏதாவது சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணுங்க. அந்த நோட்ஸ்குள்ள போங்களேன், உங்க பேஸ் மிஷின்ல இருக்கக்கூடிய நோட்ஸ்குள்ள போங்க. அங்க போயிட்டு உங்க நேம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த நோட்ஸ்ல. இது எதுக்காகனா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான், வேற எதுவும் இல்ல. சேவ் கொடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி வெயிட் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி இங்க ஷோ வெர்ஷன் காட்டுதா?
அந்த ஆன் பண்ற மாதிரி. இதோ இங்க கீழே பிரதர் காப்பி S3 URL கீழே ஷோ வெர்ஷன் 2 பட்டன் ஆன் பண்ற மாதிரி லாஸ்ட் மாடிஃபைடுக்கு மேல டைப்புக்கு மேல. இங்க இதோ அதை கிளிக் பண்ணுங்களேன். கிளிக் பண்ணீங்கன்னா இப்போதைக்கு எதுவுமே நம்ம இன்னும் அடிஷனலா ஆட் பண்ணல. இதான் ஷோ வெர்ஷன். இப்படிதான் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வித்தவுட் வெர்ஷனிங்ல தான் பார்த்திருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வித் வெர்ஷனிங்ல பார்க்க போறோம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா அப்லோட் போய்க்கோங்க. ஆட் ஃபைல் சேம் ஃபைல்ல நீங்க அப்லோட் பண்ணுங்க. கீழே அப்லோட் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சேம் நேம் சேம் ஃபைல் சேம் சைஸ். பட் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப காட்டல. இப்ப ஷோ வெர்ஷன் ஆட் பண்ணுங்க. ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ஷோ வெர்ஷன் ஆட் பண்ணுங்க. கீழே காட்டுதா வெர்ஷன் ஐடி. ஓகே, ஓ லாஸ்டா மாடிஃபைட் பண்ணதுக்கு மட்டும் என்ன ஆயிருக்கு, வெர்ஷன் ஐடி வந்திருக்கு. ப்ரீவியஸா இருந்ததுக்கு வெர்ஷன் ஐடி இல்ல. ஏன்னா அப்போ வித்தவுட் வெர்ஷனிங்ல பண்ணோம். இப்போ வித் வெர்ஷனிங். இதான் பிரதர் 5th பாயிண்ட்கான அர்த்தம். ஓகே, யாருக்காவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கா? ஓகே ஓகே, ஒன் கண்டெய்னர் ஓவர்ரைட். என்னன்னா ஓவர்ரைட் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு பக்கெட் எவ்வளவு சேம் நேம்ல கொடுத்தாலும். சோ இவ்வளவுதான், தட்ஸ் இட். யாருக்காவது டவுட் இருக்கா? ஆனா இப்போ வந்து நம்ம அந்த பர்టిక్యులர் ஆப்ஜெக்ட்டுக்கு பப்ளிக் அக்சஸ் கொடுத்தது வந்து ஒன்ஸ் நம்ம delete பண்ணிட்டோம்னா மறுபடியும் சேம் நேமே கொடுத்தாலும் ஒவ்வொரு டைமும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அப்பதான் அது வந்து பப்ளிக். கரெக்ட். ஒரு டைம் நீங்க எல்லாமே எனேபிள் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஒண்ணு இல்ல பிரதர். இப்போ சிம்பிளா டிரைவ் எடுத்துக்கோங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு வீடியோ ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்க. வீடியோ delete பண்ணிட்டா அந்த யூசருக்கு போய்டும்ல. ரைட். ஓகே, அதேதான் சேம். ஓகே, இப்போ 5th பாயிண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் கவர் ஆயிருக்கலையா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கலையா? ஓகே, 6th நான் வீடியோ கொடுக்குறேன். ரொம்ப சின்ன பாயிண்ட் தான். நான் வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி அந்த ரோல் வந்து எப்ப EC2ல அந்த ரோல் வந்து IAMல கிரியேட் பண்ணோம். அதை வந்து EC2ல போய் அட்டாச் பண்ணுவோமா? அந்த அட்டாச் பண்ணாம இருக்கு. EC2ல போயிட்டு டு மாடிஃபை IAM ரோல்னு கொடுத்துட்டு அதுல போயிட்டு IAM ரோல வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்படிங்கும்போது அந்த EC2 வந்து பர்టిక్యులர் ரோல் எதுக்காக செட் பண்றோம்? பர்టిక్యులர் யூசர் தானே. யூசர்ல போய் அந்த ரோல் அட்டாச் ஆகல, அது பிரச்சனை இல்லையா? இல்ல பிரதர், யூசருக்கும் ரோலுக்கும் சம்பந்தமே இல்ல. ஓகே, யூசர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனுவலா ஒரு யூசருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் ஆக்சஸ் கொடுக்கிறது, ஸ்பெசிபிக் சர்வீஸ் கொடுக்கிறது. ரோல்ஸ்னா என்னன்னா, இப்போ சிம்பிளா சொல்றேன். இப்போ கோடிங்லாம் நீங்க ரைட் பண்றீங்க, ஸ்கிரிப்ட் எல்லாம் ரைட் பண்றீங்கன்னா அதுல அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா சம் சர்வீஸ் டு சம் சர்வீஸ் அட்டாச் பண்ணிருப்பாங்க. அது எதுல பண்ணுவாங்கன்னா ரோல்ஸ் தான் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இப்போ இது வந்து ரெண்டு சர்வீஸ் அட்டாச் பண்றதுக்கான ரோல் வந்து IAMல தான் கிரியேட் பண்ணனும். கரெக்ட்டுங்களா? IAMல தான் நீங்க கிரியேட் பண்ணனும். வேற எந்த வேவும் கிடையாது. லாம்டான்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. அது நீங்க பாப்பீங்க, லேட்டரா பாப்பீங்க. ஓகே, எனக்கு என்ன சின்ன எதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டுனா, IAMங்கிறது வந்து யூசர் மெயின்டெனன்ஸ் தானே. அதுல போயிட்டு நம்ம ரோல் கிரியேட் பண்ணி சர்வீஸ் அட்டாச் பண்றோமே. அதனால தான் அன்னைக்கு நான் ரோல்ஸ் எடுக்கல. உங்களுக்கு டாபிக் ரோல்ஸ் எடுக்கல. ரோல் சிம்பிள் கான்செப்ட் தான், வேற எதுவும் இல்ல. ஓகே ஓகே. சர்வீஸ் கண்ட்ரோலர் ரெண்டையும் மெர்ஜ் பண்றதுக்கு யூஸ் பண்றது ரோல்ஸ். யூஸ் பண்றது ரோல்ஸ். இதே DevOpsல நீங்க பாக்குறீங்க, ஸ்கிரிப்ட் மூலமா பாக்குறீங்கன்னா லாம்டா வரும் உங்களுக்கு அதுல. ஓகே 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 சரி. ஓகே, இப்போ 5th பாயிண்ட் வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கலையா? இன் கேஸ் யாரா ஆப்சென்ட் ஆயிருந்தாங்கன்னா இல்ல யாரா இருந்தாங்கன்னா நீங்களே கூட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆஃப்டர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ் யாரா ஒருத்தவங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி பிரசன்ட் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். ஓகே, எல்லாருக்கும் பிராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, ஏன்னா VPC ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூஸ் கேஸ் மட்டும் தான் பெண்டிங். கரெக்ட்டா? ரைட். சோ அதனால ஆஃப்டர் கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஈஸ்வர் எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே ஓகே. சரி, யாராச்சும் VPC பேசிக் எடுக்கும்போது ஸ்டார்டிங் பண்ற மாதிரி இருந்தா சொல்லுங்க, நான் வேணா ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் அந்த கிளாஸ் கொஞ்சம் இது. சரி ஓகே பிரதர். ஓகே ஓகே ஃபைன். நம்ம VPC இதுக்கு அப்புறம் தான் பார்க்க போறோம். VPC யூஸ் கேஸ் மட்டும் தான் பெண்டிங் இப்போ நெக்ஸ்ட். ஓகே, அத பேசிக்ஸ் யாராச்சும். ஆமா, வேணும்னா வினோத் நாளைக்கு நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ணலாம். ஓகே ஓகே. இதுல வந்து யூஸ் கேஸ் குள்ள போய்க்கலாம் பிரதர். பாலாஜி ஒரு 2 மினிட்ஸ் பாலாஜி முடிஞ்சிரும். ஓகே, ஒண்ணும் இல்ல. யூஸ் கேஸ்ல வந்து 6th பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு இப்போ நில்ல இருக்கு. இப்போ இன்னும் முடிக்கல. அத உங்களுக்கு வீடியோ ஆக்சஸ் நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரூப்ல நான் போட்டு விடுறேன். அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே, லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் தான், வேற எதுவும் இல்ல. ஈஸி தான் அது. ஓகே
ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே தேங்க்யூ ஆல் தேங்க்யூ. தேங்க்யூ டீம். பிரதர் எப்படி டிலைட் பண்றது ஃபர்ஸ்ட்? ஒண்ணுமே இல்ல பிரதர். ஆப்ஜெக்ட் எல்லாமே தலைகீழ பண்ணுங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் லைன் delete பண்ணுங்க. நோ இதுல ஃபர்ஸ்ட் பக்கெட் டெலீட் பண்ணலாங்களா இல்ல EC2 டெலீட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் delete பண்ணிட்டு தான் பக்கெட் delete பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் IAM யூசர் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ரோல்ஸ் EC2. எல்லாமே delete பண்ணுங்க. அடுத்த EC2 இன்ஸ்டன்ஸ் delete பண்ணுங்க. ஓகே ஓகே அவ்வளவுதான். எல்லாமே ஒரு ஆப்போசிட் இதுல பண்ணுங்க. வேற எதுவும் இல்ல. ஓகே ஓகே ஏதாவது delete பண்ணணும்னா கால் பண்ணுங்க பிரதர். நான் அப்டேட் பண்றேன். ஓகே 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 ஈஸ்வர் நீங்க மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க பிரதர். Okay, bro. Okay.